பாடம் சொல்லி கொடுக்கறது என்ன பேராசிரியர் பார்த்து விட்ட வேலை. வீட்டுல காலேஜ் போற பிள்ளைங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்க. இப்போதெல்லாம் இளைஞர்களை வெளியில அனுப்புவதற்கே பெற்றோர்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வெளியாகும் செய்திகளை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நடவடிக்கை மிகவும் கவனத்துடன் கவனிக்க வேண்டும் என்பது அத்தியாவசியமானதாக மாறி வருகிறது. ஏனென்றால் கடந்த மாதத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் தமிழகத்தின் ஆளும் கட்சியில் நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டதும், அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற சில இடங்களிலும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி மது மற்றும் போதை பழக்கத்திற்கு பெரும்பாலான இளைஞர்கள் அடிமையாக்கப்பட்டு தெருக்களில் விழுந்து கிடக்கும் வீடியோ காட்சிகளும், இரவு நேரத்தில் ரவுடிகளை போன்று கையில் பாட்டிலுடன் சுற்றும் இளைஞர்களின் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி பகிர் கிளப்பியது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியராக முன்பு பணியாற்றியவர் இளைஞர்களை பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ள செய்தி அம்பலமாகி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜஹான்கான் என்ற தெருவில் வசித்து வரும் ஹமீது உசேன் மாடர்ன் எஜுகேஷன் என்ற அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கௌரவ பேராசிரியரும் ஆவார். ஆனால் தற்போது தன் அறக்கட்டளையில் இளைஞர்களுக்கு பயங்கரவாத சித்தாந்தங்களை கற்பித்து அவர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாத கும்பலின் ஆள் சேர்ப்பிற்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ளார். இது குறித்த புகார்கள் எழுந்ததை அடுத்து காவல்துறை சார்பில் ஹமீது உசேன் மற்றும் அவரது அறக்கட்டளை மீது தொடர்ந்து கண்காணிப்பில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்பொழுது மத பிரசங்கங்கள் என்று கூறி அடிக்கடி ரகசிய கூட்டங்களையும் ஹமீது உசேன் நடத்தி இளைஞர்களை மூளை செலவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் சென்னை ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளிலும் போலீசார் அதிரடி சோதனை ஈடுபட்டு லேப்டாப், பென்டிரைவ் என டிஜிட்டல் ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றிய ஆவணங்களை அடிப்படையாக வைத்து ஹமீது உசேன், அவரது தந்தை மற்றும் சகோதரர் என 3 பேரையும் போலீசார் விசாரணைக்கு மேற்கொண்ட பொழுது விசாரணையில் இந்த 3 பேருமே சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்பிற்கு இளைஞர்களை மூளை செலவை செய்து சேர்த்து வந்துள்ளது தெரிய வந்தது. இது மட்டுமின்றி ஹமீது உசேன் தனியாக யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி அதன் மூலம் இந்திய தேர்தல் குறித்து எதிரான கருத்துக்களையும் மற்றும் கிலாபாத் சித்தாந்தம் பேசியது தெரிய வந்துள்ளது. இதனால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஹமீது உசேன், அவரது தந்தை அகமது மன்சூர் மற்றும் சகோதரர் அப்துல் ரகுமான் ஆகிய 3 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னையை சார்ந்த முகமது, நவாஸ் ஷெரீப் மற்றும் அகமது அலி என மேலும் 3 பேருக்கும் இந்த பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஏற்கனவே ஜாபர் சாதிக் குறித்த புகார்களும் போதைப் பொருள் கடத்தல் புகார்களும் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலையில் தற்போது பயங்கரவாத அமைப்பிற்கு இளைஞர்களை மூளை செலவு செய்து ஆள் சேர்க்கும் பணியில் ஒரு முன்னாள் பேராசிரியர் ஈடுபட்டுள்ள சம்பவம் வெளியாகி இருப்பது தமிழக மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.